ஃபீவர் ஒரு நோய் கிடையாது. அது வந்து ஒரு நோயின் அறிகுறி. when it becomes dangerous, எந்த அசோசியேட்டட் சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் உதயநிலா, யுவர் கன்சல்டன்ட் ஜென்ரல் ஃபிசிஷியன் அட் மெரிடியன் ஹாஸ்பிட்டல். சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் பண்ண அப்புறமும் ஃபீவர் ப்ரொலாங்டாக கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு மைல்டு சோர் த்ரோட் இருக்குது, மைல்டு காஃப் இருக்குது, அண்ட் ஃபீவர் வந்து ஒரு 2 to 3 டேஸில் தானாக செட்டில் ஆயிருதுன்னா மோஸ்ட்லி இட் இஸ் வைரல், உங்களுக்கு காமன் கோல்டு அந்த மாதிரி தான். பட் 5 நாளைக்கு மேலே அந்த ஃபீவர் கண்டினியூ ஆகுது, இருமல் சளி வந்து ரொம்ப அதிகமாகுது, மூச்சு விடவே சிரமமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நிமோனியா தொற்று அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கலாம். அடுத்து ஃபீவர் வந்து கண்டினியூஸாக இல்லாமல் விட்டு குறிப்பிட்ட இன்டர்வெல்ல விட்டு வர்ற மாதிரி இருக்குது. ப்ளஸ் அது வந்து உங்களுக்கு 3 to 5 டேஸ்க்கு ப்ரொலாங்டாக இருக்குது அப்படின்னா மலேரியா அந்த மாதிரி டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் ஃபீவர் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின், பாடி பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது, கண்ணுக்கு பின்னாடி எல்லாம் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, காலையில் ப்ரஷ் பண்ணும்போது ஈரிலிருந்து ரத்தம் வருது, யூரின் போகும்போது லைட்டாக பிளட் பார்க்குறீங்கன்னா டெங்கு அந்த மாதிரி வேறு ஏதாவது ட்ராபிக்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ஒரு சர்க்கரை நோயாளி, டயபெட்டிக் பேஷண்ட் ஆர் உமன் அண்ட் லோயர் அப்டாமினல் பெயின் அதிகமாக இருக்குது, யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குது, யூரின் போகும்போது பிளட்டு இல்லை வந்து திரியாக போகிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் லைக் உங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபீவர் ரொம்ப வாரங்களாக ஒரு ஈவினிங் ஆனால் ஃபீவர் வர்ற மாதிரி இருக்குது, நைட் ஆனால் ரொம்ப வேர்க்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து புற்றுநோய்க்கும் டெஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு வந்து காசநோய் டியூபர்குலோசிஸ் இருக்கானும் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ காசநோய்க்கு வந்து உங்களுக்கு இருமல் சளி இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து ஒரு நெறிக்கட்டி இருக்கலாம், இல்லை உடம்புல எந்த ஆர்கனில் வேணால் உங்களுக்கு டிபி பெஸ்ஸில் இன்ஃபெக்ட் ஆகியிருக்கலாம். அண்ட் ஆட்டோ இம்யூன் இன்ஃபெக்ஷன்ஸ், உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப மாதங்களாவோ இல்லை ரொம்ப வாரங்களாவோ ஃபீவர் இருந்துகிட்டே இருக்குது அண்ட் விட்டு வந்துட்டே இருக்குது, உங்களுக்கு வந்து உடம்புல வந்து தடிப்புகள் ஏற்படுது, வாயில் புண்ணு வருது, இல்லை தலைமுடி ரொம்ப கொட்டுது, இந்த மாதிரி இல்லை உங்களுக்கு வந்து ஒரு முட்டோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஜாயிண்ட் மட்டும் ரொம்ப பெயின் இருக்குது, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வீங்கி இருக்க மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்க்கும் உங்களுக்கு எவாலுவேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபீவர் இருக்குது பட் டேஞ்சர் சைன்ஸ் எதுவும் இல்லை, டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹோம் ரெமெடிஸ் என்னெல்லாம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், ஸோ ஃபீவர் வந்த உடனே பேராசிட்டமால் எடுக்காதீங்க அன்லஸ் உங்கள் டெம்பரேச்சர் 1 or 2 ரேஞ்ச் தாண்டலை. அண்ட் குழந்தைங்களுக்கு இந்த அட்வைஸ் இல்லை, பட் அடல்ட்ஸுக்கு யூ கேன் கிவ் யுவர் இம்யூன் சிஸ்டம் த டைம் டு ஃபைட். ஓகே, ஸோ உடனே டெம்பரேச்சரை லோவர் பண்ணாதீங்க, நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா the immune system will try to control the infection on its own. First thing. Second one, over the counter medication, paracetamol is okay, but antibiotics self prescribe பண்ணி சாப்பிடாதீங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஃபீவர்ஸ் ஆர் வைரல், ஆன்டிபயோட்டிக்ஸ் பெருசாக ஹெல்ப்பே கிடையாது. அதில் நீங்கள் தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறதுனால பெனிஃபிட்ஸ் எதுவும் இல்லை, பட் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் சச்சஸ் நீங்கள் வந்து வயிற்றில் இருக்க குட் பாக்டீரியாவை அது கில் பண்ணிடும். சம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கேன் காஸ் டயரியா அண்ட் வாமிட்டிங், அது உங்கள் டீஹைட்ரேஷனை இன்னுமே வேர்சன் பண்ணும். அண்ட் சில பேருக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் கேன் ஹேப்பன், அது ரொம்ப பேசிக்காக ஒரு ரேஷ்லேருந்து உயிருக்கே ஆபத்தாக முடியக்கூடிய மூச்சுக்குழாய் அடைப்பு வரைக்கும் ஏற்படலாம். அண்ட் நீங்கள் ஏற்கனவே வேறு ஏதாவது ட்ரக்ஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அது கூட இன்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ட்ரக் பாய்சனிங் மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அண்ட் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் உங்கள் அண்டர்லையிங் சிம்டம்ஸ் வந்து மாஸ்க் பண்ணி உங்களுக்கு கரெக்ட் டயக்னோசிஸ் கிடைக்கிறத டிலே பண்ணலாம். ஸோ ஃபீவர் வித் எந்த டேஞ்சர் சைன்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் ஜென்ரல் ஃபிசிஷியனை விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.